தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் செல்வாமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம நம்முடைய பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சாபங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும் முறை. பெண் சாபங்களால் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தினி பெண்களுடைய சாபத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகார முறையைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு தலைப்பு, அதாவது பெண்களால் ஏற்படக்கூடிய சாபம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது குறிப்பாக பத்தினி பெண்களால் ஏற்படக்கூடிய சாபம்னு நம்ம ஏன் அதை சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த தலைப்பில் நம்மள பார்க்கக்கூடியது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குருஜி மிஸ்டிக் சலியாவுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாம் உடனடியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக சேரும். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைவம், வைஷ்ணவம், சாக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்தம் என்றால் அம்பாளை மட்டுமே வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறையில் சாக்த வழிபாட்டு முறையில் ஸ்ரீவித்யா உபாசனை. ஸ்ரீவித்யா உபாசனைங்கிறதா இருக்கிறதுலையே மிகப்பெரிய உபாசனை, ரொம்ப பலம் வாய்ந்த உபாசனை. இந்த ஸ்ரீவித்யா உபாசனையை செய்வதற்கெல்லாம் எத்தனை ஜென்மாந்தரங்களாக நம்ம பிறவி எடுத்திருந்து அதில் புண்ணியங்கள் செய்திருந்தால் மட்டும்தான் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இந்த ஸ்ரீவித்யா உபாசனை தசமகாதேவி அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு அப்படின்னு இருக்குது. தசமகாதேவி அப்படின்னு சொல்லி இதில் இந்திராட்சி வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இந்திராட்சி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 அற்புதமான ஒரு வழிபாடு. இந்த இந்திராட்சி வழிபாடை பற்றி பேசுவதற்கும் படிப்பதற்கும் கேட்பதற்குமே நாம் எத்தனை ஜென்மாந்தரங்களாகவோ பிறவி எடுத்து புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். அப்போதான் இந்த இந்திராட்சியினுடைய ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த இந்திராட்சி வழிபாடு அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த 1 கோடி மக்களில் 99 லட்சம் மக்களுக்கு இந்திராட்சினா யாருமே தெரியாது. அதான் நிஜம். இந்திராட்சி வழிபாடுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு. இந்திராட்சி வழிபாடு பார்த்திங்கன்னா பெண்களால் ஏற்படக்கூடிய சாபங்களை அடித்து நொறுக்கக்கூடிய வழிபாடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த பெண் சாபம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை. எனக்கு எங்கள் குருநாதர்கிட்ட இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசத்தை தான் நான் இதில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குருஜி மிஸ்டிக் செல்வாயா என்கிட்ட சொல்லுவார், ஒரு பெண் தன்னுடைய 50 வயது முறை, 50 வயசு வரை என்ன சொல்லுவாருன்னா, குறிப்பாக இந்த பீரியாடிக்கல்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அந்த பீரியாடிக்கல் தடைப்பட்டு பரிபூர்ணமாக நிற்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் எல்லா பெண்களுமே பத்தினி அப்படின்னு சொல்லுவார். என்னையா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் சொல்லுவார், ஒரு ஆணை நோக்கி ஒரு பெண் சாபம் கொடுத்தால் மிக உக்கரமாக பாதிக்கையா. ஒரு ஆண் சாபம் பெண்ணை நோக்கி கொடுக்கறத விட ஒரு பெண் கொடுக்கக்கூடிய சாபம் உக்கரமாக இருக்கும். அது குறிப்பாக பத்தினி பெண்கள். அப்போ பத்தினி பெண்கள்லாம் என்னென்னு கேட்குறப்ப சொன்னார், 50 வரைக்கும் உள்ள எல்லா பெண்களுமே பத்தினி அப்படின்னு அவர் சொன்னார். என்னையா இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னார், கடலானது தன் அலைகளை விடாமல் அடித்து கொண்டே இருப்பதன் மூலமாக நுரை வழியாக கடலில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம கடலுக்குள்ள ஏதாவது ஒன்று தூக்கி போட்டோம்னா அது என்ன ஆகும்னா அவ்வளவும் வெளியே வந்துடும். எதுவுமே கடல் தங்க வைக்காது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் அவர்கள் மாதம் ஒரு முறை தங்களை சுத்தப்படுத்தி கொள்கிறார்கள், தங்களை புனிதப்படுத்தி கொள்கிறார்கள். அதனால் எந்த பெண்ணுக்குமே அந்த ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாதாந்திர பருவத்திலிருந்து அடுத்த மாதாந்திர பருவத்துக்குள்ளே அவங்க என்ன தவறு செய்திருந்தாலும், அவர்கள் எந்த பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் அந்த குற்றங்கள் எல்லாம் என்ன செய்யும், அவருடைய அடுத்த மாத விளக்கின் போதே எல்லாமே அவர் உடம்பை விட்டு நீங்கிவிடும். அதனால தான் 50 வயது முடிய எல்லா பெண்களுமே பத்தினி. அவர்கள் உத்தமமானவர்கள், இதனை அறிந்து கொள்ளப்பான்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனால 50 வயதுக்கு கீழ்ப்பட்ட எந்த பெண்களுடைய சாபத்தையும் வாங்கக்கூடாது. வேங்கினா ரொம்ப
பயங்கரமான பாதிப்புகள் வந்து வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லி, அப்போ அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறது, நல்லா ஞாபகம், சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறது, சுக்கிரன் நீச்சமாக இருப்பது, சுக்கிரன் வந்து அஸ்தமனமாக இருப்பது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து செவ்வாய் வக்கரமாக இருப்பது, செவ்வாய் நீச்சமாக இருப்பது, சந்திரன் நீச்சமாக இருப்பது, சந்திரன் வந்து நம்ம செவ்வாயோடு சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து மறைவது, இவைகளெல்லாம் வந்து பெண் சாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்தில் அப்படிங்கிற ரகசியத்தையும் அவர் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ இந்த பெண் சாபத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவர் சொல்லிக் கொடுத்ததா இந்த இந்திராட்சி வழிபாடு. இந்த இந்திராட்சி வழிபாடு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெண்வெளி சாபம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பொதுவாக வந்து ஜாதகத்தை விட பிரச்சனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் சாபம் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சு போயிடும். பெண்வெளி சாபம் உள்ளவர்கள் அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய ஹிருதயம் அப்படின்னு நெய் இருக்குது. பஞ்சகவ்ய ஹிருதயம், அந்த பஞ்சகவ்ய ஹிருதயத்தை வாங்கி டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிடணும். அப்படி ஒரு ஓராண்டுகளுக்கு வந்து விடாமல் சாப்பிடணும். இந்த ஓராண்டுகள் இந்த சாபத்தை நிவர்த்தி செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து சைவ உணவு மட்டுமே சாப்பிடணும், அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. இந்திராட்சி தேவியை வந்து வழிபாடு பண்ணணும். முறைப்படி குருகிட்ட உபதேசம் வாங்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபித்து வரணும். எப்படி ஜபித்து வருவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பலாம் வேண்டாம், காலையில் ஒரு 108, சாயங்காலம் 108 ஜபிச்சா போதும். எந்த திசை இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளூம் இந்திராட்சியை ஸ்வாகா. இதுதான் இந்திராட்சியுடைய மந்திரம். ஓம் ஐம் ஐ இம் ஐம், ஹ்ரீம் ஹ்ரீ ரீ இம் ஹ்ரீம், ஸ்ரீம் ஸ்ரீ இம் ஸ்ரீம். இப்போ தான் சின்ன டவுட் வரும். க்ரீம் க்ரீம் அப்படின்னா இக்கு ரீ இம் க்ரீம், க்ளூம் இக்கு லூ லூ இம். அப்போ ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளூம் இந்திராட்சியை ஸ்வாகா அப்படின்னு சொல்லி இந்திராட்சியை வணங்கி வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட பெண்களால் ஏற்பட்ட சாபங்களும் நிவர்த்தி ஆகும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை உங்கள் எல்லாருக்கும் வந்து எங்கள் குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடு வழங்கிட்டு, மீண்டும் அடுத்த பதிவில் நல்லதொரு விஷயத்தோடு நம்ம வந்து வருவோம். தொடர்ந்து குருஜி மிஸ்டிக்ஸ் ஐயாவுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்களெல்லாம் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.